ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மட்டன் கீமாக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி தான் சோயா கீமா. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் ஜேர்னியில் யாருனா இருந்திங்கன்னா இந்த சோயா கீமா ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் உங்களுக்கு சரசரன்னு ஆகும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் நல்லா இந்த சுடு தண்ணி காயணும். காஞ்ச பிறகு தான் நம்ம மீல் மேக்கர் சேர்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நான் 250 கிராம் அளவு சோயா தான் சேர்த்துக்கிட்டேன். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா அப்படியே அதை வேகணும் இந்த சுடு தண்ணியில். ஸோ இடையிடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வந்தால் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வில் வைக்காமல் நீங்கள் சோயா வேக வச்சு எடுக்கணும்னா, நல்லா தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு இந்த சோயாவை அப்படியே ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தட் செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிக்குது, தண்ணியும் நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விடலாம். நம்ம 250 கிராம் அளவு சோயா எடுத்திருக்கேன். குறைஞ்சது 5 பேர் சாப்பிட்றதுனால இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா புழிஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ புழிஞ்சு வச்சுருந்த சோயாவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சோயாவும் மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இது கொரன்னு நம்ம அரைச்சி கொண்டு வந்தால் போதும். மையாக அரைக்கணும்னு அவசியப்படாது. தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வெறுமனே இந்த சோயாவை கொரன்னு அரைச்சி கொண்டு வந்துடும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி கொரன்னு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச சோயாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இந்த சோயா கீமா பார்த்திங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இவ்வளோ தான் நமக்கு கிடைச்ச மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம சோயா கீமா தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்டும். காஞ்சிட்ட பிறகு ஒவ்வொரு ஸ்பைசஸாக நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை நான் உடச்சி போட்டு 4-5 சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கிராம்பு 4 சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஸ்பைசஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இந்த ரெசிபி செய்கிறப்ப நீங்கள் த்ரூ அவுட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இன்னும் நல்லா வதங்கணுன்றதுக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். அப்போ தான் நமக்கு வெங்காயம் சட்டுன்னு வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனது தெரியுது. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் நல்லா வதக்கி விடுவோம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுதை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் போதும். கம்ப்ளீட்டாக பச்சை வாசம் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிறது. இப்போ ஆல்மோஸ்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அடுத்து இந்த ரெசிபிக்காக தக்காளி கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ் தான் எடுத்திருந்தேன். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா இதை நல்லா வேக வச்சு வரணும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வரணும். அது வரைக்கும் இடைவிடாமல் நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வேகிறத நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். தக்காளியை பார்த்திங்கன்னா
ஸோ இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு. அடுத்து ஒவ்வொரு மசாலாஸையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ மசாலாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா கோட் ஆகணும். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். த்ரூ அவுட்டாக இந்த ரெசிபிக்கு நான் வந்து 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுறேன். இந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். அப்படியே நம்ம வந்து கொதிச்சு விடணும். இந்த டைமில் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இனிஷியலாக நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருந்தோம் வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விடுவோம். இந்த கிரேவி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இது இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகட்டும். இது இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ் இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருந்த சோயா கீமாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ சேர்த்ததும் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் ஆகும். ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த சோயாவில் வந்து நல்லா இறங்கணும். ஸோ வந்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. இது வேகணுன்றதுக்காக இப்போ வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஓவரால் இந்த ரெசிபிக்கு நான் வந்து 3/4 டம்ளர் அளவு தண்ணி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததும் நான் வந்து நல்லா வந்து கலந்து விடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேகிறது தெரியுது. அடுத்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். ஃபைனலாக இந்த புதினா சேர்க்குறப்போ இந்த சோயா கீமா பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா வந்து ஒரு கொதி வரணும். ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணி தான் வச்சுருந்தோம். குக் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி தான் சேர்த்துக்கிறோம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து இது கொதிக்க விடக்கூடாது. இது நல்லா வெந்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சோயா கீமா பார்த்திங்கன்னா மட்டன் கீமாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ, அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசையோட, சப்பாத்தியோட நம்ம இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் அவ்வளோ சத்தும் இருக்குது. வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து சோயா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி சோயா கீமா செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இது ரொம்ப சீப்பாக இருக்கும். சோயா பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்த்தியும் கூட. இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கன் நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் போகிறதுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.